هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, கீழக்கரை நாசா சார்பாக ரமலான் மாதம் கடைசி 10 நம்முடைய தொடரை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இறுதி நாள் நம்மை விட்டு இந்த பரக்கத்தான ரஹ்மத்தான பொன்னான கிருபையான கண்ணியமான மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சில அமல்களை, சில இபாதத்துகளை நாம் அல்லாஹுக்காக ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நாம் செய்து வந்தோம். நம்முடைய எண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வாறு தூய்மைப்படுத்தி நம்மளை அமல் செய்ய வைத்தானோ, அதே மாதிரி இந்த ரமலானில் உயிரோடு இருந்து அந்த அமல் செய்யக்கூடிய ஒரு பெரிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான். கடந்த வருடம் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடம் இல்லை, இந்த வருடம் இருப்பவர்கள் அடுத்த வருடம் இருப்பார்களா என்று சொல்ல முடியாத ஒரு சூழல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் இதுபோல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகம் நமக்கு தர வேண்டும். இந்த மாதத்தில் நாம் செய்த நல்லறங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய ஏனைய மாதங்களிலேயும் இந்த ரமலானில் நாம் செய்த நன்மையான காரியங்களை ஒரு பயிற்சியாக நாம் எடுத்து வரக்கூடிய காலங்களிலேயும் தொடர்ச்சியாக 5 வேளை தொழுது இபாதத்துகளை செய்து அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக, மூமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த இறுதி நாளினுடைய உரையை, அதாவது நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதாவது நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு சப்ஜெக்டை பார்த்தோம். நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறதாக இருந்தாலும் கூட எந்த மாதிரி நம்ம வாழணும், இருக்கணும், அனுமதி பெறாமல் நம்ம நுழையக்கூடாது, அனுமதி பெறாமல் நம்ம உள்ளே நுழைந்து நம்முடைய காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஏன்னா 24வது அத்தியாயத்தினுடைய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் பல வசனங்களில் இது சம்பந்தமாக சொல்லி காட்டுறான். ஏன்னா 24வது அத்தியாயத்தினுடைய 29 அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய நீங்கள் யாரும் குடியிருக்காத வீடாக இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போது உங்களுடைய பொருள் இருந்தால் நீங்கள் அதில் நுழையலாம், அது இல்லாமல் வேறு எங்கேயும் நீங்கள் நுழையக்கூடாது, அந்த நுழைபாடை நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி தான் அண்டை வீட்டார், பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வீடை சில பேருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணுறதே தனி சுகமாயிட்டு. ஏன்னா செவுத்தில் ஆணி அடிக்கிறது, இரவு நேரங்களில் சப்தத்தை எழுப்புவது, அதே மாதிரி பாட்டு, இது போல் விஷயங்களை சவுண்டை ரொம்ப கூட்டி வச்சு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, வாசலில் குப்பைகளை கொட்டுவது, ஏன்னா நம்முடைய வீட்டில் வரக்கூடிய கழிவு நீர்களை அடுத்த வீட்டுக்கு திறந்து விட்டுறது, ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள். இங்கேயும் முஸ்லீம் தான், அவங்களும் முஸ்லீம் தான், ஏன்னா சொந்த பந்தங்களாக கூட இருப்பாங்க. ஆனாலும் கூட அண்டை வீட்டாருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்றாமல் பாவமான காரியங்களை மிக துணிச்சலாக துணிந்து செய்து வரக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ஏன்னா இதை மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்க நமக்கு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம வீட்டில் இருந்தாலே எட்டி பார்க்கக்கூடாது ஒரு ரூமுக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே. இப்போ அடுத்த வீட்டுக்குள்ளால சில பேர் எட்டி பார்ப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஹோல் இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லது ஏதாவது இங்கேருந்து அங்கே பார்க்குற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தது என்று சொன்னால், அல்லது மேல் மாடியில் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு அடுத்த வீடுகளை நோட்டம் விட்டு பார்க்கறது, இப்படி எதுவுமே எட்டி பார்ப்பது, அடுத்தவர்களுடைய இருப்பிடத்தை எட்டி பார்த்தால் என்ன தண்டனை? புகாரியில்
6902 ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் அனுமதியின்றி ஒருவர் வீட்டுக்குள் எட்டி பார்த்த பொழுது அவர் மீது நீங்கள் சிறு கல்லை சுண்டி எறிய அது அவருடைய கண்ணை பறித்து விட்டாலும் கூட உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் எட்டி பார்க்குறா தெரிஞ்சால் கல்லை விட்டு அடிச்சிட வேண்டியதான். அதனால் அவருக்கு கண் பாதிச்சா கூட, ஏன்னா எட்டி பார்க்குறது பெரிய குற்றம். அவர்கள் என்னென்ன நிலைமையிலமோ இருப்பாங்க. ஏன்னா தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, குடும்பத்தில் கணவன் மனைவி வசிக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்னென்ன சூழ்நிலைகளில் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையை தெரியாமல் ஒருவர் எட்டி பார்க்கிறான்னு சொன்னால் அவருடைய கண்ணை பறிச்சா கூட குற்றம் கிடையாது. இதை நமக்கு மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறையில் ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு. அதாவது யதார்த்தமாக நடந்த விஷயந்தான். அதுக்கு பிறகு இந்த சட்டங்கள் இறக்கப்பட்டுச்சு. மிக கடினமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த ஒட்டி கேட்குறது அப்படி தான். சில பேர் உட்காந்து ஒட்டி கேட்குறவங்க காதில் குத்துங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், கதவு இடுக்கு வழியாக பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம அவங்களை தாக்குவதற்கு அனுமதி இருக்கிறது. சகுல்களில் இல்லாமங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறையின் கதவு இடுக்கில் எட்டி பார்த்தார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரும்பாலான ஈர்வச்சீர்ப்பு இருந்தது. அதனால் தம்முடைய தலைகளை அவர்கள் கோதி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்த பொழுது, நீ என்னை பார்க்கிறாய் என்பதை நான் முன்பே அறிந்திருந்தால் இந்த சீப்பினால் உன்னுடைய கண்களை குத்திருப்பேன். அடுத்தவர் வீட்டு பெண்களை பார்க்க நேரிடும் என்பதாலேயே அனுமதி கேட்க வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாம் புகாரில் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஹதீஸ் தான். அப்போ பாருங்கள், சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இன்றைக்கி இதை நம்ம தெரியாததுனால தான் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா ஒரு சவுண்டு கேட்டால் போதும், அதை நல்ல குளிர்காத அப்படி காதை கொடுத்து அப்படி நம்ம என்ன செய்வோம், கேட்போம். என்ன தான் பேசுகிறாங்க பார்ப்போம், என்ன நம்மளை பற்றி பேசுகிறாங்களா வேறு யாரை பற்றி பேசுகிறாங்களா, என்ன சண்டை நடக்குது, அதை போய் ஒரு 4 வீட்டில் பற்ற வைக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்திகளை சொல்லக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே இந்த விஷயத்துக்கு அஞ்சிக்கிறணும். ஏன்னா ஒரு பெரிய தண்டனையான விஷயம். ஒரு செய்தி அப்படியே கேட்டுட்டு 1க்கு 4, அதாவது ஒருத்தவங்க புள்ளி வைப்பாங்க, 4 பேர் கோலம் போடுவாங்கங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செய்தியை 10 ஆக்கி போய் சொல்லிடுறது. எல்லாத்தையும் சொல்லி ஒருத்தர் அமானிதம்னு சொன்ன செய்தியை இன்றைக்கி சமூகத்தில் எப்படி இருக்குது? ஒருத்தவங்க அமானிதம்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்ல, அந்த செய்தியை 10 பேர்கிட்ட சொல்லி சொல்கிறவங்கள்ட்டெல்லாம் அமானிதம்னு சொல்லிடுறது. எப்படி சொல்கிறவங்கள்ட்டெல்லாம் அமானிதம்னு சொல்லிடுறது. இவங்க அந்த அமானிதமான செய்தியை எல்லாத்தையும் சொல்லிடுறது. அப்போ அதுக்கு பேர் என்ன அமானிதம்? அப்போ அது அமானிதமாக ஆகாது. ஒருத்தர் அமானிதமாக சொன்னாருண்டா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. அப்போ அதை விட்டு போட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னால் எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுறோம். அப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் முதலில் கூடாது. நன்மை செய்வது ஒரு முஸ்லீமினுடைய கடமை. ஒரு அண்டை வீட்டார் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதும் அவர்களுக்காக நன்மை செய்வதும் நம் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 4வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம் அதை பற்றி பேசுகிறது. அதே மாதிரி அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 6019வது ஹதீஸ் புகாரில். அவங்கள வாரிசுகளை போல பார்க்கணும், நம்ம குடும்பத்தவர்களைப் போல பார்க்கணும். 6014வது ஹதீஸ். கொஞ்சம் கூடுதலாக சமைச்சு கொடுக்கணும். நம்ம வீட்டில் சமைக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். அதில் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தணும். தண்ணியை ஊற்றியோ ஆனால் தேவையான பொருள்களை கொண்டோ அதிகப்படுத்தி அவங்களுக்கும் அவங்க பசியில் இருக்கும்போது நம்ம நல்லா சாப்பிட்றது அது ஒரு மூமினுக்கு அழகு கிடையாது. முஸ்லீமில் 5120வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க ஏழ்மையில் இருக்கிறாங்க, முடியாமல் வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை நாம் இழிவாக நடத்தக்கூடாது, இழிவாக கருதவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நமக்கு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. புகாரில் 2259வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நம்ம வீட்டுக்கு நெருக்கமாக இருப்பவங்களே அண்டை வீட்டார், அந்த அண்டை வீட்டாருக்கு தான் உங்களுடைய முதல் உரிமை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் எதை நல்லது செஞ்சாலும், எந்த ஒரு நல்ல காரியம்னு இருந்தாலும், நல்லது சமைச்சாலும், எது செஞ்சாலும் அவங்கள நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும், உரிய ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான உரிமையை நிறைவேற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீமில் 71வது ஹதீஸ் இடம்பெறுகிறது. தனக்கு விரும்புவதை தான் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் அவர் விரும்ப வேண்டும். தனக்கு ஒரு பொருளை அவர் விரும்புவார், எதாவது ஆசைப்படுவார், அதைத்தான் இங்கே எல்லாம் என்ன செய்வாங்க, கெட்டு போன பொருளை கொடுத்துடுவாங்க.
இங்கே கெட்டு போகிற மாதிரி இருக்குது, ஸ்மெல்லு வருது, வாடை வருது, இதை பக்கத்து வீட்டு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை. நம்ம செய்யும் பொழுதே கொடுக்கணும். கெட்டு போகிற நிலைமையில் கெட்டு போன பிறகு வேஸ்ட்டாக போயிடுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடாது. நல்ல பொருளை நல்ல நிலைமையில் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க பசிச்சு இருக்கும்போது நம்ம நல்ல சாப்பாடை சாப்பிடுவதற்கு தடை. அகமதில் 367வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அண்டை வீட்டாருடைய சுவத்தில் கூட நீங்கள் எதையாவது அடிக்காதீங்க, ரசூலுல்லாஹ் தடை விதிக்கிறாங்க. சரியா? இந்த அளவுக்கு இந்த ஹதீஸை வாசிக்கிறதா இருந்தால் இது ஒரு பெரிய டாபிக். அதனால் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை மட்டுக்கும் சொல்லி நான் என்ன செய்கிறேன், புகாரியினுடைய நம்பரை சொல்லிக்கிட்டே போகிறேன். இன்ஷா அல்லாஹ் புகாரியை புரட்டுங்க. உங்களுடைய பள்ளிகளில், மதரசாக்களில், பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகங்களில், மதரசாக்குடைய நூலகங்களில் புகாரி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கூட ஃபோனில் எடுத்துக்கலாம். நீங்கள்லாம் புகாரி முஸ்லீம்லாம் அப்ளிகேஷன் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஹதீஸ்கள் கிடைக்கும். கண்டிப்பாக படிங்க. அண்டை வீட்டுக்காரர் மரக்கட்டை பதிப்பதை தடுக்க வேண்டாம். ஒரு சுவற்றில் ஒன்று பதிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபூ ஹுரைரா அவங்க சொல்லிட்டு, என்ன இது, உங்களை இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிப்பதாக நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இந்த நபி வாக்கை தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறாங்க. அப்போ ஒரு சவுத்தில், அவங்க வீட்டு சவுத்தில் நம்ம ஒன்று செய்ய போகிறதா இருந்தால் கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கணும். சும்மா ஏதோ நம்ம இது பண்ணக்கூடாது. அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம செஞ்சுக்கலாம். ஒருவேளை அந்த மக்கள் அனுமதி கொடுக்கல, அவங்க புரியலை, உங்களுடைய தேவையை அவங்க புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மீண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த காரியத்தை செய்யக்கூடாது. புகாரியில் 2463வது வசனமாக வருகிறது. வியாபாரத்தில் கூட நீங்கள் அண்டை வீட்டாருக்கு என்ன செய்யுங்க, முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது புகாரில் 2258வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இது ஒரு பெரிய ஹதீஸ். அப்போ ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தால் கூட என்ன செய்யணும், அண்டை வீட்டாருக்கு பிரயோஜனமான முறையில் வச்சுக்கிறணும் எல்லாமே. இப்போ ஒரு முஸ்லீம்ங்கிறது யார், தன்னுடைய நாவாலையும் கரத்தாலையும் அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பவன் தான். ஆனால் இன்றைக்கி யாருக்கும் பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அண்டை வீட்டாருக்கும் அந்த வீட்டில் உள்ளவனுக்கும் தான் பிரச்சனை நடக்குது. பக்கத்து வீட்டில் மௌத்தா போயிட்டான், ஆனால் தெரியலை யார் மௌத்தா போனாங்க, என்றைக்கு மௌத்தா போனாங்கங்கிறது தெரியலை. ஏன்னா இவர்களுடைய வீடுகள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது, இப்போ சென்னை போன்ற மாநகரங்கள் சிட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் யார் வந்திருக்கிறான்னு தெரியாது, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா மௌத்தா போனால் தெரியாது. அந்த அளவுக்கு தான் கால சூழல்கள் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி சூழலில் நம்ம இருக்கலாமா, அவர்களுடைய தேவையை புரிந்திருக்கணும். அவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க வீட்டில் என்ன பலாய், யாருக்கும் என்ன பிரச்சனை, ஏன்னா ஒரே சண்டையாக கிடக்குது, இவன் மாப்பிள்ளை குடிச்சிட்டு வரானு, அங்கே அடியும் பிடியுமா இருக்குது, இப்படியெல்லாம் நோண்டி பார்க்கக்கூடாது. அது தேவையில்லாதது. அவர்களுடைய தேவை என்ன, அதை பூர்த்தி செய்யக்கூடிய, அவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்களா, பசியில் பட்டினியில் இருக்கிறாங்களா, கஷ்ட நஷ்டத்தோட அவருடைய வாழ்க்கை கழிகிறதா, அவங்களுக்கு உண்டான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், இதை தான் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கணும். அப்போ தான் இந்த முஸ்லீம்கிற கேட்டகரிக்கு நம்ம வர முடியும். புரிஞ்சுக்காங்க, நான் தொல்லை கொடுக்கலங்கிறதோட நிப்பாட்டி இருந்துடக்கூடாது. சில பேருக்கு என்ன, நான் தொல்லை கொடுக்கலைங்க, அவங்க என்னென்னு இருந்தானே நம்ம என்னென்னு இருந்தானே அப்படின்னு சொல்லி அதில் தான் நிறைய உறவுகள் சிதைந்து போகிறது. இவனும் அவனும் சொந்தக்காரன் தான் இருப்பான், இவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் தொடர்பே இருக்காது. அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இந்த சொந்த பந்தம் இதெல்லாம் பிரியறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என் கல்யாணத்துக்கு அவங்க வரல, அவங்களுடைய இறப்புக்கு இவங்க போகலை, அதனால் புள்ளை இடத்துல பேச வேணான்னு சொல்லிடுறது. அந்த புள்ளை அவன் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிடும். இப்படி பரம்பரையாக பேசாமல், ஏன்டா பேசலை, பக்கத்து வீடு தானே, சொந்த பந்தம் தானே, ஏன் பேசலை அப்படின்னு சொன்னால் அவங்க உம்மம்மாவுடைய கல்யாணத்துக்கு போகலையா, என்னடா இது, இவங்க அப்பப்பாவனுடைய மவுத்துக்கு வரலையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஏதாவது ஒரு முதல்ல சலான்னு சொல்லி பேசுனா என்ன நன்மைங்கிறது தெரியலை. காலகாலமாக பேசாமல் இருக்கிறாங்க, பரம்பரையாக பேசாமல் இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலிக்குள்ளே அவங்க ஆடு போயிட்டு, அவங்களுடைய தோட்டத்துக்குள்ளால் இவங்களுடைய மாடு போயிட்டு, இந்த மாதிரியெல்லாம் சண்டை பல வருடக்கணக்காக கேஸுகள் இழுவையில் இருக்குது, பேச்சு தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இப்படியான பல கேஸுகள் இஸ்லாமிய சமூகத்தின் மேலே இன்றைக்கும் அது ஒரு சாதாரண விஷயமாக போயிட்டு. அப்போ இதெல்லாம் மார்க்கம் என்ன செய்யலை, போய் சலான்னு சொல்லி பேசணுங்குது. ஒரு பெருநாள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன,
இது போல் நோன்புகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான பரக்கத்தான நாட்களில் காலங்காலமாக அவங்க பேசலை, நம்ம பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்குன்னு சொன்னால் 30 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் 10, வரஹ்மத்துல்லாஹி சேர்த்தா 20, பரக்காத்துக்கு சேர்த்தா 30. அப்போ இதை சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம பேசி அவங்க பேசுனாங்க, யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை. அப்போ அவங்க பேசலைன்னா கூட பிரச்சனை இல்லை, நம்ம சொன்னால் நம்முடைய நீயத்துக்கு தக்கன அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு கூலி கொடுக்குறான். அதனால் நம்ம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அவங்களுடைய நட்பை ஏற்படுத்த குடும்பத்தோட உறவோட ஒட்டி வாழ்ந்தால் உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்தால் பரக்கத்து இல்லை. அதே மாதிரி தான் அண்டை வீட்டார்கள், அதே மாதிரி தான் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, நம்முடைய குடும்ப உறவுகள், தெரிந்த வட்டாரம், இவர்களை விட்டு டிஸ்டன்ஸில் நம்ம இருந்தோம் ஆக ஆக தூரம் ஆக ஆக நமக்கு அல்லாஹ்வுடைய கருணை நவண்டு போகுது. அப்போ அந்த நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த நட்பு முறையை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த நட்புக்கு என்ன இலக்கணம் மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லி காட்டினாங்க. கஹாமிலுல் மிஸ்க் அப்படின்னாங்க, வனாஃபியுல் கீர் அப்படின்னாங்க. அத்தர் வியாபாரியை போல ஜலீசு சாலிஹ் ஒ ஜலீசு சூ. அழகு ரொம்ப தெளிவு. நல்ல நண்பன் கெட்ட நண்பன் எப்படி ஒரு உறவை வச்சுக்கிறது அழகாக சொன்னாங்க. நல்ல நன்மை ஜலீஸுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்படின்னா என்ன? அமருன்னு அர்த்தம், அமர்ந்திருக்கிற இடம்னு அர்த்தம். அப்போ நண்பனை யார்? சேர்ந்துருக்கிறவன், கூடி கூடி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருப்பான். அப்போ அந்த நட்பனை எப்படி வச்சுருக்கணும்? கஹாமிலுல் மிஸ்க், நீ அத்தர் வியாபாரியை போல இருக்கணும். நல்ல நண்பன் உதாரணம் யார்? உதாரணம் என்ன? அத்தர் வியாபாரி. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் நாஃபிகுல் கீர்னாங்க, அதாவது கொல்லனை போல, நெருப்பு ஊதக்கூடிய, இரும்பு ஒட்ட வைக்கக்கூடிய அந்த கொல்லனை போல அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு? அத்தர் வியாபாரி பக்கத்தில் போய் உட்கார்ந்தாலே வாசம் அடிக்கும். அவர் நினச்சா ஃப்ரீயாக, இப்படி சொன்னாங்க, அவர் நினச்சா ஃப்ரீயாக தருவார், நீ நினச்சா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அப்போ ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே சிறப்பு இருக்குது. ஆனால் நாஃபிகுல் கீர்னா என்ன? கொல்லன். அவன் கிட்ட போய் உட்கார்ந்தாலே உனக்கு ஸ்மெல் தான் அடிக்கும். அந்த நெருப்பை சுடும் பொழுது ஒரு பேடு ஸ்மெல் வரும். இப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பக்கத்தில் உட்கார்ந்த அப்படின்னு சொன்னால் அந்த நெருப்பு உன்னுடைய ஆடையை கருக்கிவிடும். அப்போ அந்த தொழிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமாக சொல்லலை, அந்த தொழிலினுடைய பாதிப்பை சொன்னாங்க. புரியுதா? அப்போ அதுக்குன்னா அப்படி செய்கிறவங்க எல்லாமே தப்பா அப்படி கிடையாது. அந்த அந்த செய்யக்கூடிய தொழிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணமாக சொல்லி காட்டினாங்க. அப்போ அதில் நன்மை என்று சொன்னால் பக்கத்தில் உட்காந்தா வாசம் அடிக்குமா? அடிக்காது. அங்கே ஒரு பேடு ஸ்மெல் தான் வரும். அப்போ அதே மாதிரி பக்கத்தில் போய் உட்காந்தா நம்முடைய நல்ல ஆடையை போட்டு உட்காந்துருந்தோம்னு சொன்னால் அது கரிக்கிறோம், சுட்டுரும், ஓட்டையாகி போயிடும். அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி சொன்னாங்க. ஜலீசு சாலிஹாக இருக்கணும். நம்முடைய நட்பு வட்டாரம் குடும்பம்னா எப்படி இருக்கணும், அக்கம் பக்கம் பக்கத்து வீடு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினாங்க. அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுக்காதவனே உண்மையான இறை நம்பிக்கையாளன் அப்படின்னு சொன்னாங்க. 6016வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதே மாதிரி முஸ்லீமில் 73வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அண்டை வீட்டாருடைய ஒருவருடைய மானம் அசிங்கப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு அவன் தான் பொறுப்பாளன், ஒரு முஸ்லீமே பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அடுத்தவங்க கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் நம்ம நடந்துக்கிறக்கூடாது. அவர்களுடைய தன்மானத்தில் விளையாடிடக்கூடாது. கண்ணியப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் நாமும் செய்ய வேண்டும், அவர்களையும் செய்யும் விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். புகாரில் 4474வது 77வது ஹதீஸாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நல்ல நண்பனுக்கு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த ஹதீஸு புகாரியில் 2101வது ஹதீஸாக இருக்கிறது. அப்போ அன்பு, பரஸ்பரம் என நல்ல ஒரு முஹப்பத்தை ஏற்படுத்தி, கண்ணியத்தை ஏற்படுத்தி, பாதுகாப்பாக என நம்மளை நினச்சி அவங்க பாதுகாப்பு பெறணும். ஒரு முஸ்லீமுடைய கேட்டகரி எப்படி இருக்கணும்? பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க நம்மளை நினைக்கும் பொழுது பாதுகாப்பு பெறணும். ஐயோ இவனா அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. ஐயோ இவங்கள இப்படி செய்வாங்களே அப்படி செய்வாங்களே அப்படிங்கிற மாதிரிக்கு அந்த எண்ணமே வந்துடக்கூடாது. அப்படி அவர்களுக்கு எண்ணம் வருகிறது என்று சொன்னால் நாம் முஸ்லீமாக இருக்க முடியாது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும். நம்முடைய அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் அப்படி இல்லாமல் இல்லை. அதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த உறவை புதுமைப்படுத்தி அதில் உள்ள பல சிக்கல்களை போக்கி அல்லாஹுக்காக இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பெரிய பாடம் அதுதான். உறவுனால நம்ம பார்த்தோம்,
அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்குமுறைகள். அந்த ஒழுக்க முறைகள்னால் என்ன? இதுதான் இந்த ரமலானில் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. பல தலைப்புகளை நம்ம பேசலான்னு சொல்லி இருந்த போதும் கூட இந்த தலைப்பை நம்ம எடுத்ததற்குண்டான காரணம் குர்ஆன் வசனம், ஹதீஸ் நம்பரோட சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் மாற்றம் கிடைக்கணும். சின்ன சின்ன விஷயந்தான். நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்ப்போம். தூங்குறத பார்த்தோம், சாப்பிட்றத பார்த்தோம், ஏன்னா சிறுநீர் கழிக்கிறது, பாத்ரூம் போகிறது, எல்லாத்தையும் கனவு காண்ற வரையும் பார்த்தோம். தும்முனா இருமுனா, அதே மாதிரி கொட்டாவி விடுறது வரையும் நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக. இதெல்லாம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் அவன் கடைபிடிக்கக்கூடிய சுன்னத்துகள். இப்போ அதில் ஒரு முக்கியமான சுன்னத்து தான் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய அண்டை வீட்டாருக்கு மத்தியில் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு சுன்னத்து. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை கொண்டு புதுப்பிச்சுக்கிடுவோம். இப்போ பக்கத்து வீட்டில் இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவ்வளவு நாளாக நம்ம தொழுகை இல்லாமல் இருந்திருப்போம். இவ்வளவு நாளாக இந்த சாப்பிட்ற விஷயத்தில், தூங்குகிற விஷயத்தில் நம்ம ஒழுங்காக அதுக்குண்டான ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காமல் இருந்திருப்போம். இந்த ரமலானை சாக்கா வச்சு, என்னப்பா திடீர்னு மாறிட்டான் இவன் திடீர்னு வந்து சலான்னு சொல்கிறான், திடீர்னு வந்து பேசுகிறான், திடீர்னு எல்லாத்துக்கும் பிஸ்மில்லான்னு சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறான், துவா ஓதுறான் அப்படின்னு சில பேர் கிண்டல் பண்ணுவான். அது கிண்டல் பண்ணுறதுக்கான காலம் இல்லை. இது இந்த காலத்தை ரமலானை கொண்டு நான் திருந்தினம்பா அழகாக சொல்லலாம். இந்த ரமலான் என்னை மாற்றியது, இந்த ரமலான் என்னுடைய பாவங்களை சுட்டி காட்டியது. நான் அதனால் என்னுடைய பாவங்களை, தவறான செயல்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வேயை ஒரு டேன் பண்ணி அதை நான் மாற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக, வரப்பிரசாதமாக இந்த ரமலான் எனக்கு அமைந்தது என்று சொல்கிறதுனால கூட நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அது யார் சொல்கிறாங்கங்கிறது விஷயம் கிடையாது. இந்த ரமலான் நம்மளை உண்மையிலேயுமே மாற்ற வேண்டும், மாற்றி இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புகள் நம்மை மேம்படுத்த வேண்டும். இதுபோல் 1000 சுன்னத்துகள் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சில முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்தோம். அதுலேயும் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல முடியலை, நேரம் போதலை. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தேடி தேடி படிப்போம். படிப்பது மட்டுமல்லாது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவோம். இந்த ரமலானை கொண்டு இந்த மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வாழ்நாள் முழுக்க